வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட ஃபோன்பே இல்லைனா கூகுள் பே, அதாவது டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க, அது ஃபெயிலியர்னு வந்திருக்கலாம், இல்லை பெண்டிங்னு வந்திருக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்கள்கிட்டேருந்து அமௌண்ட் எடுத்துருக்கலாம், ஆனால் நீங்கள் அனுப்புனவங்களுக்கு பணம் போய் சேராமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்தமாரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு. கடைசி வரையுமே பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு ரிட்டன் ஆகாமையே இருந்திருக்கு. ஸோ அதை எப்படி ரிட்டன் எடுக்கிறது, இந்த ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக எப்படி பண்ணுறது, ஸோ அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ ரொம்ப ஒரு ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூகுள் பேவை நம்ம எப்படின்னு சொல்லித்தரேன். கூகுள் பேயில் எந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு இதுமாரி ரிட்டன் ஆகாமையோ, இல்லை உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா, அதில் எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துங்க. அதில் அப்புறம் டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் ஐடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை காப்பி பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேவா, ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அப்புறமா பார்த்திங்கன்னா பேக் உங்களோட மேலே பார்த்திங்கன்னா உங்களோட லோகோவை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அதில் ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்குன்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஒன்று வரும். ஸோ அந்த ஃபார்ம் மூலிமா தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்மோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ஃபார்மை யூஸ் பண்ணிங்க. இதில் என்னென்ன ஃபெயிலியர், உங்களோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுங்கள். ஃபெயிலியர்னா ஃபெயிலியரு, அப்புறம் கூகுள் ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஐடியா பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன டேட்டில் இதானுச்சு அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்கள். அப்புறம் அதில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் ஃபைல்னு இருக்குங்களா, அதில் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. உங்களுக்கு இவங்க பார்த்திங்கன்னா ப்ராசஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் இமிடியேட்டாகவே பண்ணி தந்துடுவாங்க. அடுத்து ஃபோன்பேயில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோன்பேயில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஈஸி தான். அதாவது கூகுள் பே அளவுலாம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. இது ரொம்ப ஒரு சுலபமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபோன்பேயில் அந்தளவுக்கு உங்களுக்கு இஷ்யூ இருக்காது. ஏன்னா ஃபோன்பேயில் டிராஃபிக் கம்மி, அதனால தான். ஓகே, ஆனால் இருந்தாலும் சம்டைம்ஸ் இதேமாரி எரர் வரும். ஸோ அதை எப்படியும் பண்ணுறது பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா கீழேயே உங்களுக்கு கான்டாக்ட் ஃபோன்பே சப்போர்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு லோடிங் ஆகும். அதில் நீங்கள் உங்களுக்கு டைப் பாக்ஸ் வரும். அந்த டைப் பாக்ஸில் உங்களோட இஷ்யூவை இதில் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ அது ஒரு கஸ்டமர் சப்போர்ட் மாரியே உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதில் என்டர் பண்ணுங்கள். அதாவது மை பேமெண்ட் வாஸ் ஃபெயிலியர், பட்டு மை பேங்க் அக்கௌண்ட் வாஸ் டெபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால் நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக தான் எழுதணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதுங்க. உங்களுக்கு ஒரு நம்பர் ஒன்று அனுப்புவாங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட இஷ்யூ கிளியர் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் வியூ டிக்கெட்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு மெயிலும் பண்ணிவிடுவாங்க. ஃபோன்பேவாக இருக்கட்டும், கூகுள் பேவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மெயிலில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபோன்பே பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ப்ராப்ளம் கிளியர் ஆகிடும். கூகுள் பே கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா, அதான் கஷ்டம்னா அதுவும் கிளியர் ஆகிடும். ஓகேவா, ஸோ ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா கீழே அட்டாச் ஃபைல், அவங்க ஏதாச்சும் ஃபைல் கேட்டாங்க, அதாவது இமேஜ் கேட்டாங்க அப்படின்னா, ட்ரான்சாக்ஷனான காப்பி கேட்டாங்க அப்படின்னா அதில் நீங்கள் கொடுத்து ரிப்ளை பண்ணலாம். அவங்க பண்ணுற சேட்டுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை ஈஸியாக இதேமாரி தான் கூகுள் பே மற்றும் ஃபோன்பேயில் உங்களோட ப்ராப்ளத்தை சரி செஞ்சுக்கலாம். இதோட லிங்க்கு ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.